நீங்க ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ எம்ப்ளாயீஸ் அப்போ இருந்தாங்க? இனிஷியலியே ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 1000 பேர்கிட்ட இருந்தோம். ஓகே. அந்த 1000லேருந்து லைக் பல ஆயிரமா அப்புறம் மாறி நீங்க குவிட் பண்றப்போ ஒரு 10,000 எம்ப்ளாயீஸ் ஆமாம்மா இருந்திருப்பாங்க. 10,000 மேலே இருந்தோம். 10,000 பேர்ல ஒரு 80% வந்து விமனா இருந்திருப்பாங்களா? ஆமாம்மா மோர் தென் 80% லைக் விமன் எஸ்பெஷலி அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்னு வரப்ப எங்கள் கம்பெனி அப்போ வந்துட்டு வாஸ் த ஃப்ரண்ட் ரன்னர் இன் டர்ம்ஸ் ஆஃப் விமன் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம். ரெக்ரூட்மெண்ட் உங்களோட ப்ராசஸாக தான் இருந்திருக்கும். Correct. கான்ஷியஸாக விமன் இருந்தால் நல்லதுன்னு நினச்சிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் இஸ் ரொம்ப டைனி காம்பனன்ட்ஸ். ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டைனி காம்பனன்ட்ஸு, நிறைய கான்சன்ட்ரேஷன் வேணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வி தாட் தட் லைக் விமன் எம்பவர்மெண்ட் வுட் பி ஒரு மேஜர் இதுவாக இருக்குன்றதுக்காக வி செட் லைக் எல்லாருமே மென் எடுக்கிறாங்க. பிகாஸ் என்டையர் ஸ்ரீபெரும்புதூர் ஜோன் வாஸ் ஆல் அபவுட் ஆட்டோமோட்டிவ்ல இருந்து திஸ் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ். பட் தென் விமன் எடுத்து கேன் வி ஜஸ்ட் மேக் அ சேஞ்ச், கேன் வி மேக் அ டிஃப்ரென்ஸ்ன்றதுனால அதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விமன் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்ற அளவுக்கு வந்து. என்ன மாதிரியான லெவலில் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி தேவையாக இருந்ததா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரிஸ் போதும். ஆமாம்மா அட்லீஸ்ட் +2 வந்து ஒரு +2 வச்சுருந்தோம். ஏன்னா அந்த 18 இயர்ஸ்ன்றது ஒரு மினிமம் க்ரைட்டீரியா ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு +2 படித்தவங்க இருந்தால் போதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்கில் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஸ்கில்லிங் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 1 மந்த்லேருந்து 3 மந்த்ஸுக்குள்ளே அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஒரு குவாலிஃபிகேஷன் அது ஒரு க்ரைட்டீரியாவாக இருந்தது.